ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளை, இந்த வராகி அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு சரியாக தொட்ட உன் கைகளிலேயே உனக்கு பிடிச்சதை நீ கேட்டதை நான் ஒப்படைக்க போகிறேன். ஆமேன் செல்லமே. நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டு தராத விஷயம், நீ என்கிட்ட ஆசைப்பட்டு சொல்லி நடக்காமல் போன விஷயத்த இப்போது நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காகவும் நீ கேட்டதை உன் கைகளில் கொடுப்பதற்குமாக தான் உனக்கு ஒரு அற்புத வாய்ப்பை கொடுக்கும் விதத்தில் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். நீ எப்போவுமே உன் வாழ்க்கையில் என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இரு. ஏன்னா நல்லவங்களோட பேசும்போதும் பழகும்போதும் சேர்க்கை சரியாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் சரியாக முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இதுவே தீயெண்ணம் கொண்டவர்கள் அல்லது கெட்ட பழக்கம் உள்ளவர்களோட நீ பேசும்போதும் பழகும்போதும் சேர்க்க சரியில்லாட்டி உன் வாழ்க்கையே தரிகட்டு போயிடும் என் செல்லமே. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே வாழ்க்கையை சரியான நபர்களோடு சரியான முறையில் சரியான செயல்களை செய்து வாழ தயாராக இரு. உனக்கு என்ன பிடிக்கும், நீ எதுக்கு ஆசைப்படுவ, என்னெல்லாம் உனக்கு வேணும்னு எல்லாமே இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரியும். இப்போது நடந்துக்கிட்டு இருக்க எதை நினச்சும் நீ கவலைப்பட வேணாம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்வேன். உன்னால் அதை செய்ய முடியாது இதை செய்ய முடியாதுன்னு சொன்னவங்க கண்ணு முன்னாலேயே நீ எப்படி இதை செஞ்சேன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பேன். சுலபமாக உன்னை கீழே தள்ளி வீழ்த்தி விடலாம்ன்ற நினைக்கிறவங்களோட நம்பிக்கையை இல்லாமல் போகச் செய்வேன். கீழே விழுந்தாலும் மறுபடியும் நான் எழுந்து நிற்பேன்னு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்து. நீ ஒருபோதும் அடுத்தவங்களை நம்பாதே. உன் மேலே நம்பிக்கை வச்சு அடுத்தவன் உன்னை பற்றி நினச்ச நினப்பை மாற்றி காட்டு. நீ ஜெயிச்சு காட்டணும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் எப்போதும் இருப்பேன். ஏதோ ஒரு சூழலில் வாழ்க்கையில் நீ அனைத்தையும் இழந்து தனியாக நின்ற போது உன்னை தேடி வந்து உதவி செய்தவள் இந்த வராகி அம்மா நான் தான். அப்படி இருப்பட்டவள் ஒருபோதும் இன்னொரு சூழ்நிலை இன்னொரு கஷ்டத்தில் நீ அடுத்தவங்களை தேடி போய் உதவி கேட்கும்படி உன்னை விட்டுட மாட்டேன் என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் நானே உனக்கு உதவி செய்வேன். நீ யாருக்கிட்டையாவது போய் உதவி கேட்டு அவங்க சும்மா பொய் காரணத்தை சொல்லி உனக்கு உதவி செய்யாமல் தட்டி கழிச்சாங்கன்னா அவங்கள உன் வாழ்க்கையில் மறந்துட வேணாம். இந்த உலகத்தில் நீ கேட்காமலேயே உனக்கு உதவி செஞ்சவங்களையும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கேட்டும் உனக்கு உதவி செய்ய மறுத்தவர்களையும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த 2 பேருக்கும் நீ என்ன செய்யணுங்கிறத இனி வரும் காலங்களில் நான் சொல்கிறேன் என் செல்லமே. இந்த கலியுக காலத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்வது என்பது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். நீ வாழ்கிறது ஒரு போர்க்களம் போல தான். இந்த போரில் பலமானவங்களோ வேகமானவங்களோ ஜெயிக்க முடியாது. எந்த மனிதன் இறை பக்தியோடு என்னால் எல்லாமே முடியும்னு தன்னம்பிக்கையோடு நிற்கிறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதனால் நீ எப்போதுமே உன் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் வைராக்கியத்தோட தன்னம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. தேவையில்லாமல் அடுத்தவங்க கிட்ட தத்துவம் பேசுகிறதும் அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டு விவாதம் செய்வதும் அடுத்தவங்களை ஏளனமாக பேசுவதும் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. ஒரு சிலர் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்களை மட்டம் தட்டி பேசுகிறதும் தன்னைத்தானே புகழ்ந்து செல்வதும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடுவதும் அப்படிப்பட்ட மனிதர்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறி. அப்படிப்பட்டவர்கள் உன் கூடவே இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவங்க உனக்கு நெருக்கமான உறவினர்களாக மாறிட்டாலும் அதனால் அதுக்காக நீ கோபப்படவோ வருத்தப்படவோ வேணாம். ஏன்னா இது 2மே புத்திசாலித்தனம் கிடையாது. அப்படி பேசுகிறவங்க முட்டாள்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் செய்து தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஒருபோதும் கஷ்டப்படும்படி நான் விட்டுட மாட்டேன். எப்போவுமே உன் பிரச்சனைகளையெல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சு குழம்பிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. நேரம் கிடைக்கும்போது அது காலையோ மாலையோ இரவோ எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் அமைதியான சூழ்நிலையில் உட்காந்து உன் கண்களை மூடிக்கிட்டு உன் பிரச்சனைகளை பற்றி மனசார என்கிட்ட சொல்கிறது போல் நினச்சிக்கிட்டு சில நிமிடம் மனசுக்குள்ளேயே என் கூட பேசு. நிச்சயமா இந்த வராகி அம்மா உனக்கு தாய்க்கு தாயாக தெய்வத்திற்கு சமமாக நின்று
உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வை கொடுப்பேன். உன் உள்ளத்தை என் மீது பதித்து முழு மனதோடும் தீவிர பக்தியோடும் என்னை வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன தேவைங்கிறதை முன்கூட்டியே அறிந்து அது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செஞ்சுக்கிறேன். இனிமே உன் வீட்டில் உணவுக்கும் உடைக்கும் பஞ்சம் என்பதே இருக்காது. இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்படுறன்னு மட்டும் ஒருபோதும் நினைக்காதே. இவ்வுலகில் இருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில வலிகளும் வேதனைகளும் சில கனவுகளும் சில மாற்றங்களோடும் சில விஷயங்கள் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காலம் கடந்து போகுதே, கஷ்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே நினைக்காத. உனக்கு மட்டுமே பிரச்சனை இருக்குன்னு நினச்சி நொந்து போகாமல் எல்லாரும் எல்லாருடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் இருக்க தான் செய்யுதுன்னு மனசில் சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு நிம்மதியோட நிறைவோட வாழ பழகு. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உன்னை கைவிட மாட்டேன்றத நம்பிக்கையை மனசில் வச்சுக்கோ. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எப்போதுமே கவனமாக கண்காணிச்சுக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் எதிரிகிட்ட தோத்தவங்களை விட கூடவே இருந்த நம்பிக்கை துரோகிகளிடம் தோத்து போய் ஏமாந்தவங்க கஷ்டப்பட்டவங்க வரிசையில் நீயும் சேர்ந்துடக்கூடாது என் செல்லமே. கூட இருக்கிறவங்க எவ்வளோ நல்ல உறவாக எவ்வளோ நல்ல நட்பாக இருந்தாலும் சரி, நீ கவனமாக இருந்தாதான் அடுத்தவங்க உன்னை ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காமல் இருக்க முடியும். நீ அன்போடு செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல் கூட மற்றவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்துடும். அன்புங்கிறது மிகவும் வலிமையானது. நீ எல்லா ஜீவராசிகளிடமும் அன்போடும் கனிவோடும் நடந்துக்கோ. இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் இருந்தாலும் எல்லாருக்குமே வெற்றி அவ்வளவு சுலபமாக கிடைச்சிடாது. முயற்சி செய்பவர்கள் மட்டும்தான் முதலிடத்தை பிடிக்கிறாங்கன்றதை நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு உன் இலக்கு நோக்கி முயற்சியை இப்போதே செய்ய ஆரம்பி. உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்கான முயற்சிகளை நீ செய்யும்போது ஏன் ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நம்பியவர்களுக்கு நீ துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை செஞ்சினா அதுதான் மிகப்பெரிய பாவமாக உன்னையும் உன் சந்ததியினரையும் தொடர்ந்து துன்புறுத்தும். ஒருபோதும் உன்னை நம்பின யாரையும் ஏமாற்றவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கோபப்படாத. அப்படியே தாண்டி உனக்கு கோபம் வந்தாலும் அது நேரத்தில் அமைதியை கட்டுப்படுத்தி உன்னையே கண்ட்ரோலில் வச்சுக்க முயற்சி செய். தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் உனக்குள் தெரியாமல் உனக்குள் வந்து குடியேற விட்டுடாதே என் செல்லமே. ஏன்னா உனக்கே தெரியாமல் இந்த கோபமும் சில தேவையற்ற எண்ணங்களும் வெளிவரும்போது அது உன்னை பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சு உன் நிம்மதியை கெடுத்துடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு அன்பாகவும் அமைதியாகவும் இருன்னு சொல்கிறேன். நீ என்னை நெருங்கி வர வர உன்னுடைய பக்தி அதிகமாக அதிகமாக உனக்குள்ள இருக்கிற கோபமும் எதிர்மறை சிந்தனைகளும் வெளியேறி அமைதியான வாழ்க்கையை நீ அனுபவிப்பாய். உன் பிரார்த்தனைகளையெல்லாம் இன்னும் வலுவாக்கு. இந்த வராகியம்மா எப்போவுமே உன் கூட தான் இருக்கேன்னு நீ தைரியமாக இரு. என்னைக்கோ நீ செஞ்ச தப்பை சொல்லி சொல்லி எப்போவுமே உன்னை குத்தி காட்டிக்கிட்டே இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு மனிதனாகவே நீ மதிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீ அந்த தவறை செய்யும்போது அதை சுட்டி காட்டி தவறேதும் நடந்துடாம உன்னை தடுக்க நினச்சாங்க பாரு, அவங்களுக்கு மதிப்பு கொடு. ஏன்னா ஒருத்தர் தப்பு செய்ய விட்டுட்டு அப்புறமா அதை குத்தி காட்டி பேசுபவர்களை விட நீ தவறு செய்யும்போது உன் மேலே உரிமையாக கோவப்பட்டு திருத்துறாங்க பாரு, அவங்க தான் நல்ல மனிதர்கள். அப்படிப்பட்டவங்களும் உன் கூட வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ தவறேதும் செய்யாமல் உன் வாழ்க்கை சிறப்பதற்கு அவர்களும் காரணமாக இருப்பார்கள் அல்லவா. உன்னை சுற்றி 100 நண்பர்கள் இருப்பதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 100கணக்கானவங்க உனக்கு எதிராக இருந்தாலும் உனக்காக உன் பக்கம் உனக்கு ஆதரவா நீ செய்கிறதுக்கெல்லாம் உனக்கு துணையாக ஒரு நண்பன் இருக்கும்படி நீ செய்வது தான் மிகப்பெரிய அதிசயம். நீ செய்கிற நல்லதையெல்லாம் ஆதரித்து நீ செய்கிற கெட்டதை உனக்கு சொல்லி காட்டி தப்பு செய்கிறன்னு சொல்லி உனக்கு புரிய வச்சு எப்போதும் உனக்கு ஆதரவாகவே இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதரையாவது நண்பனாக நீ வச்சுக்கோ. அப்படி மட்டும் செஞ்சிட்டீன்னா எப்படிப்பட்ட சூழலையும் எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும்.
நீ தப்பே செய்யாத பட்சத்திலும் உன்னை நோக்கி ஒரு பிரச்சனை வருதுன்னா, உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அதை நினச்சி பயப்படாம அமைதியாக இரு. ஏன்னா அந்த பிரச்சனை யார் உருவாக்குனாங்களோ அவங்களே அதற்கான தீர்வையும் கொடுப்பார்கள் என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் தோல்வி, ஏமாற்றம், வலியெல்லாம் பார்த்து பயந்து போகாம உன் கடமைகளை மட்டும் நீ தொடர்ந்து செய்ய பழகு. ஏன்னா வலி, வாழ்க்கை, பிரச்சனை, ஏமாற்றம், தோல்வி, துன்பம் நினச்சி நீ கஷ்டப்பட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டினா அது உன் மனசில் இருக்க நம்பிக்கையை அழிச்சிடும். அதனால் என்ன நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ பயப்படாமல் தைரியமாக எதிர்கொண்டு தன்னம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். தன்னம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோக்க மாட்டாங்க. தன் மேலே நம்பிக்கை இழந்தவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஜெயிக்க மாட்டார்கள் என் செல்லமே. ஒருத்தன் தானாகவே தன் குற்றத்தை உணர்ந்து திருந்திட்டான், அவன் அரை மனுஷன் ஆவான். அதே நேரத்தில் அந்த மனுஷன் தன் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த குற்றமே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து வாழும்போது தான் அவன் உண்மையிலேயே முழு மனுஷனாக மாறுறான். மனிதர்கள் தவறு செய்வது இயல்புன்னு சொல்லியிருக்கேன். நீயும் உன் தவறை திருத்திக்கிட்டு உண்மையான முழு மனுஷனா நல்ல பிள்ளையாக வாழ பழகு. இந்த வராகி அம்மா எப்போ பார்த்தாலும் உனக்கு கஷ்டங்களையே கொடுக்குறனே நினச்சி கலங்காதே. நான் உனக்கு கொடுக்குற கஷ்டங்கள் எல்லாமே நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். உன் முன்னேற்றத்தை கெடுக்கும் எந்த மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி இருக்கும் போலி உறவுகள் எல்லாருமே நீ கஷ்டப்படும் போது முதலாக உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. அவர்களை பற்றி நீ தெரிஞ்சு நீ விலகி நிற்கணுங்கிறதுக்காக தான் இந்த கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுக்குறேன். வாழ்க்கையில் உனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்குவோம், அல்லது ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் அடுத்தவர்களால் மட்டுமே உனக்கு உண்டாக்கப்படுவது கிடையாது. நீ செஞ்ச ஏதோ ஒரு தவறு தான் இன்னைக்கு உனக்கு கஷ்டமாக வந்து நிற்குது. நீ செய்த தவறுக்கு தண்டனையை தான் இப்போ நீ அனுபவிக்கிறங்கிறதையும் முதல்ல நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் நீ யாருக்கும் எந்த தீங்கும் கெடுதலும் செய்யலை. நீ எந்த தப்பும் செய்யாமலேயே நல்ல மனிதனாக இருந்துமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருதுன்னா ஏதோ ஒரு விதத்தில் நான் உன்னை சோதிக்கிறேன். கூடிய சீக்கிரமே இந்த சோதனைகளை எல்லாம் முடிச்சு வச்சு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் நீ மற்றவங்களுக்கு உதவிகள் செய்கிற வரைக்கும் எல்லாரும் உன்னை சொந்தம் கொண்டாடுவாங்க. ரோட்டில் போகிற வர வழிபோக்கன் கூட உன்னை உறவினராய் நினச்சி வருவான். ஆனால் நீ அடுத்தவன்கிட்ட போய் உதவி கேட்டு போய் நின்னா உன் கூட பிறந்த உன் சொந்த வந்த நெருங்கிய உறவுகள் கூட வழிபோக்கன் போல நடந்துக்கிட்டு உன்னை விட்டு விலகி போய் நீ கஷ்டப்படுறத சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. இதுதான் கலியுக காலங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. ஒரு கூட்டத்தில் 100 பேரில் ஒருத்தனாக நிற்கிறது ரொம்ப சுலபம். நீ அப்படி இல்லாமல் தனியாக தைரியமாக நிற்கக்கூடிய ஆளாக இருக்கணும். உனக்கென ஒரு தனித்தன்மையோட நீ தனித்து நிற்கும்போது இந்த வராகி அம்மாவின் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கும் என் செல்லமே. நீ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் வேளையில் நான் உனக்கு உதவி செய்யும் போதோ அல்லது உன்னை சமாதானப்படுத்தும் போதோ நீ என் நிஜமான நிறத்தையும் என் விஸ்வரூபத்தையும் உன் மனசில் உணர்வாய். இந்த வராகி அம்மா யாருடைய அம்சம் என்பதும் யார் உருவத்தில் வர்றேங்கிறதையும் கூட உனக்கு நிச்சயமாக புரிய வைப்பேன். உனக்கு என்ன தேவைனாலும் நீ என்கிட்ட கேளு. சும்மா அதை விட்டுட்டு அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா எதுவும் ஆக போகிறதில்ல. உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு உன் வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். நீ என்ன கேட்டியோ அதை சரியான நேரத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். அதற்கான எல்லா வழிகளையும் நானே உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.